இந்த தோசை யாருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? எங்க வீட்ல ஒரு தோசை சைக்கோ இருக்கு. அதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னு பார்க்குறீங்களா? இருங்க. இவனுக்கு தயிர் சாதம்லாம் செட் ஆகாது. பார்த்தீங்களா, இவன் தான் அந்த தோசை சைக்கோ. இவன் வந்து அந்த தோசைய எப்படி சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ வேற ப்ரெக்னன்ஸா இருக்கான். சாப்பிட்ற இடத்துல தோசை ஸ்மெல்லு புடிச்சிட்டான். இப்போ அவனுக்கு நல்லா வேக வச்சாச்சு. அவனுக்கு வந்து அது ஆற வச்சிருக்கேன் நானு. ஆறுனதுக்கப்புறம் எனக்கு கூட 1 தோசை தாங்க. இவனுக்கு 1 தோசை. பாருங்க எப்படி பிச்சு பிச்சுன்னு போடுறேன். சாப்பிடுவோம் பாருங்க. இதே தயிர் சாப்பாடு வச்சோம்னா, அந்த தயிர் மட்டும் சாப்பிட்டு ரைஸ வச்சுருது. இது தோசைய எனக்கு நான் நினைக்கிறேன் இவன் மீனுன்னு நினைச்சுட்டு அத ஃபுல்லா சாப்பிட்டுறான்னு நினைக்கிறேன். மீனுன்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்றான் போல. இதுவும் ஆயில்ல தானே நம்ம எடுக்கிறோம். ஸோ மீன் ஃப்ரை பண்ண மாதிரியே நினச்சிட்டு பாருங்க எப்படி சாப்பிட்றான்னு. மீன் சாப்பிட்ற மாதிரியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்றான் பாருங்க. அதாங்க எங்கள் வீட்டில் கட்டுப்படுத்த முடியாத அன்லிமிட்டெட் தோசை சைக்கோ.